எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ்க்கு மட்டும் ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச். ஸோ நீங்கள் பேப்பர் 1க்கு படித்தாலும் சரி, பேப்பர் 2க்கு படித்தாலும் சரி, இந்த இங்கிலீஷ் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இங்கிலீஷை ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக எப்படி மாதிரி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, எப்படி இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஓவரால் ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக இந்த டெஸ்ட் பேட்ச் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச். எஸ், ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிளான் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜனவரி 8 வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டெஸ்ட் நம்பர் 1 வந்துட்டு 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டோட்டலாக வந்துட்டு 25 டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போது. ஒவ்வொரு டெஸ்ட்டும் 30 கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் கம்ப்ளீட்டாக ப்ரோஸ், போயம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி அண்ட் கிராமர், வெக்காபுலரி எல்லாமே 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் புக் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருக்க போகுது. எஸ். செகண்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி 6th செகண்ட் டேர்ம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி அண்ட் கிராமர் பார்ட். தேர்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் டேர்ம் வந்துட்டு ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்துட்டு 3 டெஸ்ட்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். டெஸ்ட் நம்பர் 4 வந்துட்டு உங்களுக்கு 6th வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்துட்டு 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கும் அடுத்த டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு 2 to 3 days வந்துட்டு கேப் இருக்கும். வீக்லி ட்வைஸ் வந்துட்டு டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். எஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 5 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா 7th வந்துடும். ஓகேங்களா? ஸோ 6th நம்ம முடிச்சிட்டோம், அடுத்து வந்து 7th வந்துட்டோம். டெஸ்ட் நம்பர் 5ல 7th அகைன் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு வந்துடும். உங்களுக்கு ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர் பார்ட் கம்ப்ளீட்டாக வந்துடும். அண்ட் அகைன் 25th of January வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 6 7th செகண்ட் டேர்ம் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து 7th தேர்ட் டேர்ம். ஓகேங்களா? ஸோ 6th to 7th இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 3 டேர்மும் தனித்தனி டெஸ்டாகவும் அடுத்து வந்துட்டு ஒரு ஃபுல் டெஸ்டா அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து எழுத போறீங்க. ஸோ தட் 8th டெஸ்ட் நம்பர் 8க்குள்ளார நீங்க வந்துட்டு 7th 6th and 7th கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஓகே. எஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 9 எப்படி இருக்க போகுது? 8th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்துட்டு டெஸ்ட் நம்பர் 9க்கு வந்துட்டு நீங்க படிக்க போறீங்க. ஓகே. ஸோ யூனிட் நம்பர் 1 and 2 and 3 அதுல இருந்து கம்ப்ளீட்டா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, கிராமர், வெக்காபுலரி எல்லாமே ஒரு யூனிட் எடுத்துட்டோம்னா அது பேக் சைட்ல இருக்க எல்லாமே வந்துட்டு நீங்க என்ன பண்ணிடணும், கவர் பண்ணிடணும் டெஸ்ட்டுக்கு வரப்போ. எஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 9 அப்போ நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் ஆஃப் 8th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு நீங்க முடிச்சிடுறீங்க. அண்ட் டெஸ்ட் நம்பர் 10க்கு வந்து பாத்தீங்கன்னா 4th and 5th யூனிட். ஓகேங்களா? 2 யூனிட் தான் கொடுத்துருக்கோம். அகைன் அதே மாதிரி தான் ப்ரோஸ், போயம் ஒரு யூனிட்னு எடுக்கிறப்போ நீங்க அதுல இருக்க ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி, இந்த வெக்காபுலரி பார்ட் பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிடணும், படிச்சுட்டு தான் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வரீங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு டெஸ்ட் நம்பர் 11க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா மீதி இருக்க 6th 7th and 8th வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட்டா ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ஃபுல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் இருக்கும். அது மட்டும் தான். எஸ், நான் சொல்றது யூனிட் நம்பர் 8 சொல்றேன். எஸ். ஸோ டெஸ்ட் நம்பர் 11 வந்துட்டு உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. டெஸ்ட் நம்பர் 12 நீங்க 8th ஃபுல் டெஸ்ட்டா அட்டெண்ட் பண்ண போறீங்க. எஸ். ஓகே. நெக்ஸ்ட் டெஸ்ட் நம்பர் 12 வந்துட்டு 8th ஃபுல் டெஸ்ட்டா நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. டெஸ்ட் நம்பர் 13 வந்துட்டு அகைன் 9th வந்துடும். 9th வந்துட்டு யூனிட் நம்பர் 1ஐயும் 2ஐயும் வந்துட்டு ஒரு டெஸ்ட்டா நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. டெஸ்ட் நம்பர் 14க்கு வந்துட்டு 3யும் 4யும். ஓகேங்களா? 3யும் 4ம் ஃபர்ஸ்ட்டுக்கு 1ம் 2ம், நெக்ஸ்ட்டுக்கு வந்து 3யும் 4ம். அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் எடுக்கிறப்ப அந்த யூனிட்ல இருக்க எல்லாமே ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ண போறீங்க. எஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 6 and 7 இது மூணையும் சேர்த்து ஒரு டெஸ்டா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஸோ டெஸ்ட் நம்பர் 15க்குள்ளார நீங்க 9th என்ன பண்ணிருப்பீங்க, கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. எஸ். ஸோ அகைன் 9th வந்துட்டு ஃபுல் டெஸ்டா ஒரு டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண போறீங்க. 10th இப்படி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 1 and 2, 3 and 4 ஒரு டெஸ்டாவும், 5 6 and 7 வந்து ஒரு டெஸ்டாவும் இருக்க போகுது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஃபுல் டெஸ்டா நீங்க முடிக்கிறப்போ 20 டெஸ்ட் நம்பர் 20ல நீங்க வந்துட்டு 10th வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. ஓகே. ஸோ நான் அகைன் வந்து பாத்தீங்கன்னா 6th ல இருந்து 8th வரைக்கும் ஒரு டெஸ்டாவும்,
9th 10th ஒரு டெஸ்ட்டாகவும் எழுத போறீங்க. ஓகே, ஸோ டெஸ்ட் நம்பர் 21 டெஸ்ட் நம்பர் 20குள்ளார நீங்கள் 10th வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருப்பீங்க. டெஸ்ட் நம்பர் 21 வந்து 8th-லேருந்து 6th-லேருந்து 8th வரைக்கும் ஒரு டெஸ்ட்டாக அட்டன் பண்ண போறீங்க. டெஸ்ட் நம்பர் 22 வந்து 9th 10th ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. ஸோ 23 டெஸ்ட் நம்பர் ஃபுல் டெஸ்ட் நம்பர் 1, 24 ஃபுல் டெஸ்ட் நம்பர் 2, 25 ஃபுல் டெஸ்ட் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ April 2nd அதுக்குள்ளார நீங்க கம்ப்ளீட்டா 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷை ஃபுல்லா படிச்சு முடிச்சு டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ பார்த்தது வந்துட்டு நம்ம இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெட்யூல் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா போத் ஆன்லைன் அண்ட் PDF டெஸ்ட் பேட்சாக இருக்க போகுது. ஸோ நம்ம கிட்ட ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நம்ம டெஸ்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறப்போ நம்மளோட ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற ஆப் தனியாக இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த ஆப்லேயே வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு ஆப்பில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறப்போ உங்களுக்கான ரிசல்ட் வந்து இமீடியட்டாக அப்டேட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ 30 கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிற கிராஃப் உட்பட எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கும். ஓகே, எஸ். அண்ட் அங்கே PDFங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து நீங்கள் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், எஸ். ஸோ ஆன்லைன்லங்கிறப்போ அந்த டெஸ்ட் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 டெஸ்ட் இருக்க போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 30 கொஸ்டின்ஸ் இருக்க போது. இது மட்டும் இல்லாத இது வரைக்கும் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், லாஸ்ட்டாக நடந்த STT, டெட் பேப்பர்ஸ், பேப்பர் 1, பேப்பர் 2 எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்துட்டு நம்ம கிட்ட ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், அதையும் டெஸ்ட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். எஸ். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 3000 கொஸ்டின்ஸ் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு ரிவிஷனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500. இப்போ தான் இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் ஆஃபர் ப்ரைஸாக 300 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பேமெண்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து அப்ளிகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலியமா உள்ளே போய் உங்களாலே அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் வந்துட்டு 9952568892 இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே ஆர் பேடிஎம் எதனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பேடிஎம் பேமெண்ட் வந்துட்டு சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அனுப்புனதுக்கு அப்புறமா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்கள் பேர், நீங்கள் என்ன பேட்சில் என்ன டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. எஸ், ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.